ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 25 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். போலக்காத் மற்றும் மும்மதாத் கர்நாடகா, நகத்தா மற்றும் காஃபா மகாராஷ்டிரா, முனாரி மற்றும் தல்காய் ஒடிசா, மரசியா மற்றும் மஹால் மேற்கு வங்காளம். பீம்சன் ஜோஷி 2009ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியா விசிஷ்ட அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. ராமானுஜாச்சாரியார இளைய பெருமாள்னு சொல்லுவாங்க. குடியரசின் கருத்து அப்படிங்கிற விஷயத்த பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 5 ஒன்றியத்தை பத்தி ஆர்டிகல் 52 to 151 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காசி எழுச்சி 1829 இருந்து 33 வரைக்கும் டிரோட் சிங் தலைமையில நடந்துச்சு. தேச சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் நாக்பூர்ல அமைஞ்சிருக்கு. தாரசங்கர் பந்தபோதியாய் கந்திவாதம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஃபிஃபா மகளிர் உலகக்கோப்பை 2027 பிரேசில் நாடு நடத்த போறாங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் கிசான் சம்மான் நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. ஸ்வமிதா யோஜனா பஞ்சாயத்து அமைச்சகம் 2020. PM ஸ்வநிதி வீட்டு வசதி அமைச்சகம் 2020. PM போஷன் சக்தி நிர்மாண் அபியான் பெண்கள் அமைச்சகம் 2021. 21வது டாடா மும்பை மாரத்தானின் சர்வதேச நிகழ்வு தூதராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? அண்ட்ரி டி கிராஸ். இத்தாலியின் மிக உயர்ந்த குடிமகன் விருதான கவலியார் டெல் ஆர்டென் டெல்லா ஸ்டெல்லா டி இட்டாலியா யாருக்கு வழங்கப்பட்டது? ஸ்ரீனிவாஸ் டெம்போ. 26ஆம் நிதியாண்டில் முன்மொழியப்பட்ட முதலீடுகளில் அதிக பங்கையர்த்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். பாகிஸ்தானின் எந்த நகரத்தில் முதலாம் வாசுதேவ் மன்னர் காலத்தை சேர்ந்த 2000 ஆண்டுகள் பழமையான குஷான் பேரரசின் நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன? ராவல்பிண்டி. IIT மெட்ராஸில் பரம் சக்தி சூப்பர் கம்ப்யூட்டர் எந்த தேதியில் திறக்கப்பட்டது? ஜனவரி 3. ஆஷா வேன் மொபைல் புற்றுநோய் பரிசோதனை பிரிவை எந்த முதல்வர் திறந்து வைத்தார்? பூபேந்தர் பட்டேல். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? மகேஷ் சரத்சந்திரா. 2025ஆம் ஆண்டின் நியூ சவுத் வேல்ஸ் விஞ்ஞானியாக யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? நளினி ஜோஷி. மணிப்பூரில் உள்ள பராக் நதி பகுதியை புதுப்பிக்க சேனாபதி பணப்பிரிவு தொடங்கிய முயற்சியின் பெயர் என்ன? பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். 2026 நிதியாண்டில் SBI என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளது? 7.5. ஐநா கணிப்பின்படி 6.6. மோர்கன் ஸ்டான்லி படி 7.6. கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கியின் படி 6.7. இந்தியாவின் முதல் டீப் டெக் ஸ்டார்ட் பாலிசி 2026 எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? தமிழ்நாடு. ஜனவரி 6ஆம் தேதி ஃபாத்திமா அல் அவதி ஏறிய வின்சென்ட் மலையின் உயரம் என்ன? 4892 மீட்டர். இதே மாதிரியே அரித்ரா ராய் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த அகான்காகுவான்னு சொல்லக்கூடிய மலையை ரீசெண்டா ஏறி இருக்காங்க. இந்தியா முழுவதும் டிஜிட்டல் படைப்பாளர்களை மேம்படுத்துவதற்காக கிரியேட்டர்ஸ் கார்னர் பிளாட்ஃபார்மை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? பிரசார் பாரதி.